चेन्नई सेंट्रल स्टेशन है। यह इस रूट का आखिरी स्टेशन है। कृपया सभी यात्रियों से निवेदन है कि இது வரைக்கும் நான் ஸ்டார்ட் பண்ண வீடியோஸ் எல்லாமே ஒன்று வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன், அப்படின்னா ஓட்டி முடிச்சு இடத்துல இருந்து ஆரம்பிச்சிருப்பேன். பட் இந்த வாட்டி கொஞ்சம் எனக்கு புதுசு தான். ஹாய் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம பைக் எடுத்து கரெக்டாக 1.5 வருஷத்துக்கு மேலே ஆக போகுது. சேனலுக்கு ஏதாவது புதுசாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா இதான் நம்ம வண்டி மீட்டியார் 350, ராயல் என்ஃபீல்ட் மீட்டியார் 350 ஸ்டெல்லார் வேரியன்ட் கஸ்டம் பிளாக். பெரிய பேர் தான்ல. டிசம்பர் 14, 2020 ஃபர்ஸ்ட் டைம் வண்டியில் உட்காந்து த்ராட்டில் முறுக்கின நாள். அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகி என் லைஃப்லேயே நான் ரொம்ப ஊர் சுற்றினது இந்த 1.5 வருஷம் தான். சரி, ரொம்ப தான் வண்டியில் சுற்றிட்டோன்னு சொல்லிட்டு பேக்கை தூக்கிட்டு ஒரு பட்ஜெட் ட்ராவல் மாதிரி பண்ணலான்ட்டு கிளம்பின ட்ரிப்பு தான் இது. என்னோட சேர்ந்து இந்த ட்ரிப்பில் மொத்தம் 4 பேர். அந்த ட்ரிப்போட ஃபைனல் டெஸ்டினேஷன் கொலுக்குமலை. அது எங்கே இருக்குது, எதுக்கு அந்த இடம் ஃபேமஸ்ஸு, அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். இப்போ நம்ம இருக்கிறது எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன். கொலுக்குமலை கேரளாவோட இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் கரெக்டாக மூணாருக்கு பக்கத்தில் இருக்குது. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இப்போது ட்ரெயின் ஏறி மதுரை வரைக்கும் போக போகிறோம். ஸோ மதுரைக்கு போகிறதுக்கு நாங்கள் ஏறின ட்ரெயின் பாண்டியன் எக்ஸ்பிரஸ். சொன்ன டைமுக்கு கரெக்டாக ட்ரெயின் ஸ்டேஷனை விட்டு கிளம்பிச்சு. ஆக்சுவலாக இதான் என்னோட ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் பேக் பேக்கிங் ட்ரிப்பு. இதுக்கு முன்னாடி 2022 மார்ச் மந்த்து இதே கேங்கு மதுரைக்கு போனோம். பட் அதை நான் ட்ரிப்பில் சேர்க்க மாட்டேன். ஏன்னா அப்போ நாங்கள் போனது சாப்பிட்றதுக்கு மட்டும்தான். அதை ஒரு vlog-ஆ பண்ணலான்ட்டு வீடியோவும் எடுத்தேன், ஆனால் அது போடலை, ஏன்னு தெரியல. பார்ப்போம். ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது எனக்கு அவ்வளோவா தூக்கம் வராது. தூங்க முடியாமல் இல்லை, ட்ரெயினில் போகிறது பிடிக்குன்றதுனாலவோ என்னவோ தெரியல. ஸோ கரெக்டாக வண்டி திருச்சிக்கிட்ட போகும்போது ஆட்டோமேட்டிக்காக முழிப்பு வந்துருச்சு. திருச்சியில் வண்டி கரெக்டாக 5 மினிட்ஸ் நிற்கும். நீங்கள் மேலே பார்க்குற அந்த பிங்க் கலர் லைட்டிங் போர்டோட அந்த ஸ்டேஷன் கலர்ஃபுல்லாக வேறு லெவலில் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பட் GoProவில் அந்தளவுக்கு தெரியல. ஷார்ப்பாக 5 மினிட்ஸில் திருச்சியிலேருந்து ட்ரெயின் கிளம்பிச்சு. அதுக்கப்புறமும் தூக்கம் வரல. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றி இருக்கிற ரைட்டிங்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருந்தேன். அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது கிடைச்சது தான் அந்த ஃபேனு. நான் இருந்தது அப்பர் பத்தில், ஸோ ஈஸியாக ஃபேனில் என்ன எழுதிருக்கு நல்லா படிக்க முடிஞ்சது. பார்த்தீங்களா, மேனுஃபேக்சரிங் டிவிஎஸ் லூகாஸாம். நம்ம ஏரியாவில் இருந்தால் எல்லாமே வருதுல்ல, வேற லெவல் தான். ஃபைனலாக ட்ரெயின் மதுரை ஜங்ஷன் வந்து நின்றுச்சு. லாஸ்ட் டைம் நாங்கள் மதுரை வரும்போது ஸ்டேஷனே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த வாட்டியும் அப்படி இருக்குன்னு பார்த்தோம், பட் இல்லை. அடுத்து இங்கிருந்து நெக்ஸ்ட் டெஸ்டினேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி மார்னிங் மேண்டட்டரியாக ஒரு காஃபி தேவைப்படுச்சு. ஸோ ரோடை கிராஸ் பண்ணி நாங்கள் போன கடை தான் ஸ்ரீவாரி பவன். நீங்கள் யாராவது மதுரை சைட் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு ரோடு போகும். அந்த ரோடோட ஸ்டார்டிங்லேயே பிரேமா விலாஸ்ன்னு ஒரு ஸ்வீட் கடை இருக்கும். அது ஒரு வேறு லெவல் கடை, அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். அந்த கடைக்கு பக்கத்துலேயே இருக்கிறது தான் ஸ்ரீவாரி பவன். போனீங்கன்னா அவங்க காஃபி ட்ரை பண்ணுங்க, வேற லெவலில் இருக்கும். அண்ட் காஃபி குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் போக வேண்டிய இடம் தேனி. கொலுக்குமலை கரெக்டாக தேனிக்கும் மூணாருக்கும் நடுவில் இருக்குது. மதுரையிலேருந்து மூணாருக்கு டைமிங் பஸ் இருக்குது, பட் எங்களுக்கு அவ்வளோ அவசரம் இல்லை, நிறைய டைம் இருந்துச்சு. ஸோ பொறுமையாகவே போகலான்னு டிசைட் பண்ணிவிட்டு தேனிக்கு கிளம்பணும். மதுரை வரைக்கும் நீங்கள் ட்ரெயினில் வந்துட்டீங்க. அங்கேருந்து நீங்கள் தேனிக்கு போனோன்னா நீங்கள் போக வேண்டியது ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட். பட் ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு ஃபஸ்ட்டு பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் ஏறணும். பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் அப்ராக்சிமேட்டாக ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அதுக்கான பஸ் டிக்கெட்டு ஒரு ஆளுக்கு 15 ரூபாய்.
ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தேனிக்கு கவர்மெண்ட் பஸ்ஸும் இருக்குது, ப்ரைவேட் பஸ்ஸும் இருக்குது. பட் நாங்கள் ஏறினது ப்ரைவேட் பஸ்ஸு. ஏன்னா ப்ரைவேட் பஸ்ஸில் போகிறது ஒரு தனி ஃபன்னு. ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தேனிக்கு ஒரு ஆளுக்கு 60 rupees ப்ரைவேட் பஸ்ஸில். போகிற வழியில் கொஞ்சம் க்ரீனரி, கொஞ்சம் ட்ரையான லேண்டுன்னு கலந்து தான் வந்துச்சு. நாங்கள் போனது ஜூலை மாதன்றதுனால சம்மர் முடிஞ்சு மழை ஸ்டார்ட் ஆகிற டைம் அது. பஸ்ஸும் தேனிக்கு ரீச் ஆச்சு. ரீச் ஆனதும் டைம் கரெக்டாக ஞாபகம் இல்லை, அப்ராக்சிமேட்டாக ஒரு 8 மணி நேரம் வச்சுக்கோங்களேன். இறங்கினோன்னு எல்லாருக்குமே சரியான பசி. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எங்கேயே முடிச்சலாம்னு சொல்லிட்டு கண்ணுக்கு எங்கே ஹோட்டல் தெரியுதுன்னு பார்த்துக்கிட்டே நடக்க ஆரம்பித்தோம். அங்கே நிறைய ஹோட்டலில் கூட்டமாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் எங்கள் கண்ணில் பட்டது ஹோட்டல் அன்னமாயா. உள்ள பெருசாக யாருமே இல்லை. நாங்கள் போகும்போது இன்னொரு 4 பேர் மட்டும் தான் இருந்தாங்க. ஃபுட்டு எப்படி இருக்குன்னு தெரியாமல் தான் உள்ளே போனோம். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், வேறு லெவல் சாப்பாடு. அது வந்து ஒரு நான்வெஜ் ஹோட்டல் தான். பட் நாங்கள் காலையில் லைட்டாக சாப்பிடணும்னு சொல்லிட்டு வெஜ்ஜோட முடிச்சுக்கிட்டோம். ஆனால் உண்மையாக சாப்பாடு தரமாக இருந்துச்சு. சப்போஸ் நீங்கள் யாராவது தேனி பக்கம் போகிறீங்க, தேனி பஸ் ஸ்டாண்ட் போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணலாம். ரெக்கமெண்ட். லைட்டாக ஃபுட் ரிவ்யூ பண்ணி பேசுகிறோம். எப்பயும் போல் இந்த வாட்டியும் சாப்பிட்ட வீடியோ எடுக்கல. பசி கண்ணை மறைச்சிடும் போலல, அதான். அடுத்து இங்கேருந்து நம்ம போடிக்கு போகணும். போடின்றது மூணாருக்கு ஏற வேண்டிய மலையோட அடிவாரம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்காக நெக்ஸ்ட்டு தேனியிலேருந்து போடிக்கு போகிற பஸ்ஸில் நம்ம ஏறணும். ஆனால் இந்த பஸ்ஸு மதுரையிலேருந்தே வந்திருக்கு. அங்கேயே ஏறி இருக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், எங்களுக்கு நிறைய டைம் இருந்துச்சு. ஸோ பொறுமையாகவே போகலான்ட்டு பஸ் ஏறணும். இந்த பஸ்லேயும் தேனியிலேருந்து போடிக்கு ஒரு ஆளுக்கு 15 ரூபா தான் ஆச்சு. தேனி நேச்சர் குட்டி கிடைக்கிற ஊர்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் எனக்கு தேனி தான் ஃபர்ஸ்ட் டைம். இப்போ தான் சம்மர் முடிஞ்சதுன்றதுனால ஒரு 50% தான் அந்த நேச்சர் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். மேபி மழை காலத்துக்கு அப்புறம் வந்தால் வேறு லெவலில் இருக்குமோ என்னவோ. அதையும் வந்து பார்த்துருவோம். அங்கே ஒரு கருமேகம் கூட்டம் தெரியுதா, அதுதான் மூணார், அதுதான் கேரளா. நாங்கள் போன டைம் கேரளாவில் வேறு லெவல் மழை. மூணாரில் லேண்ட்ஸ்லைடு அது இது நிறைய நடந்த டைமு. போடியிலேருந்து மூணார் போகிற பஸ்ஸை இப்போ ஏறணும். பட் அது டைமிங் பஸ் தான். ஸோ வெயிட் பண்ணி பஸ்ஸு வந்த உடனே போய் சீட்டை பிடிச்சோம். கொலுக்குமலையோட அடிவாரம் தான் சூரியநெல்லி. அங்கே தான் ஒரு கேம்ப் ஸ்டேல நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ சூரியநெல்லிக்கு நீங்கள் தமிழ்நாடு சைட்லேருந்து போகணுன்னா மூணாருக்கு போகிற பஸ் ஏறிட்டு நடுவில் பவர் ஹவுஸ்ன்ற ஒரு ஸ்டாப்பிங்கில் இறங்கணும். அங்கேருந்து சூரியநெல்லிக்கு உங்களுக்கு ஷேர் ஆட்டோ, ஜீப்புன்னு எல்லாமே இருக்கும். ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. கரெக்டாக நாங்கள் போன அன்றைக்கி மார்னிங் தான் அந்த பவர் ஹவுஸ் ஸ்டாப்பை தாண்டி ஒரு இடத்துல லேண்ட்ஸ்லைட் ஆகி ஒரு பெரிய பாறை உருண்டு ரோட்டில் விழுந்துருச்சான். அதனால் போகிற வண்டி எல்லாமே பவர் ஹவுஸ் வழியாக போகாமல் பூப்பாறைன்ற ஒரு ஊர் வழியாக தான் போகுது போல். இது எங்களுக்கு அந்த பஸ்ஸு கண்டக்டர் தான் சொன்னார். ரைட்டு, பரவாயில்ல, பார்த்துக்கலான்னு அடுத்து நாங்கள் இறங்க டிசைட் பண்ண இடம் தான் பூப்பாறை. இப்போ நம்ம மூணாருக்கு ஹாஃப் வேல இருக்கும்.
மூணாருக்கு போகிற எல்லா பஸ்ஸுமே வழியில் இங்கே நிற்கும். இதுதான் போடிமெட்டு. இந்த ஊர் தான் தமிழ்நாடு கேரளா பார்டர். நீங்க எப்பயாவது ஹில் ஸ்டேஷன் போகும்போது பஸ்ஸுக்கு மேல உட்காந்து போயிருக்கீங்களா? அப்படி போனீங்கன்னா வியூ இப்படிதான் இருக்கும் போல. தேனியில இருந்து மூணாருக்கு போற ரோடு ஃப்ரெஷ்ஷா எக்ஸ்டெண்ட் பண்ணி புதுசா போட்டிருக்காங்க போல. வேற லெவல் ஒரு ரோடு. வண்டியிலயோ இல்லை கார்லயோ வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பர் டிரைவா இருக்கும். கடைசியா பஸ்ஸும் பூப்பாறைக்கு வந்து சேர்ந்துச்சு. இங்கிருந்து சூரியநெல்லிக்கு ஷேர் ஆட்டோ, ஜீப்பு இல்லைனா மேக்ஸஸ் கேப்னு நிறைய போகும். ஒரு ஆளுக்கு 100 ரூபாய். ஸோ நீங்கள் எதில் போனாலும் அதே ரேட்டு தான். நாங்கள் மேக்ஸஸ் கேப்ல ஏறணும். அங்கே தான் லைட்டாக தூரல் போட ஸ்டார்ட் ஆச்சு. சூரியநெல்லிக்கு போறதுக்கு பெருசா பஸ் ஒன்றும் கிடையாது. ரொம்ப கம்மி பஸ் தான் கேள்விப்பட்டேன். Finally reached சூரியநெல்லி. அங்கிருந்து நம்ம கேம்ப் சைட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான். 6 பேரா வந்திருந்தா ஜீப்ல போயிருக்கலாம். நாங்க 4 பேர் தான். ஸோ ஒரு ஷேர் ஆட்டோவே எடுத்துட்டோம். இந்த சூரியநெல்லியிலிருந்து கேம்ப் சைட்டுக்கு பிக்கப் அண்ட் ட்ராப் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் தங்கியிருந்த கேம்ப் ஸ்டேயோட பேக்கேஜுக்குள்ளேயே வந்துடும். ஸோ இந்த ஆட்டோவுக்கு நாங்கள் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களே பே பண்ணிப்பாங்க. ஆட்டோன்றதுனால ரொம்ப ஸ்டீப்ல வண்டி ஏறலை. ஸோ கொஞ்சம் தூரம் நாங்களும் இறங்கி நடந்தோம், ஓடணும். அந்த ஆட்டோனோ நல்லா பேசினாரு.
அது மாதிரி எங்களுக்கு என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுச்சோ அவர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டோம். கடைசியாக வந்து சேர்த்துட்டோம் டென்ட் வில்லா கேம்ப் ஸ்டே. மீதி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை பை.